மாமன் விடுதலைக்கு அப்புறம் சூரி வேற ஒரு டைமென்ஷன்ல பயங்கரமான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதேபோல விலங்கு அப்படிங்கிற ஒரு சென்சேஷனலான வெப் சீரிஸ் குடுத்த பிரசாந்த் பாண்டிராஜ் அவரோட டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய படம் தான் இந்த மாமன். இவங்களோட காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமா வந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். மாமன் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரி வந்து தன்னோட குடும்பத்தின் மேல பயங்கர பாசமுள்ள ஒருத்தர். அதிலயும் குறிப்பா தன்னோட அக்கா மேல பயங்கர அக்கறையோட இருக்கிறாரு. அவங்களுக்கு அப்பா இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இவரே ஒரு அப்பாவாவும் இருக்கிறாரு. அந்த அக்காக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைய வந்து அவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாரு. அப்பா, அம்மாவெல்லாம் விட தாய்மாமா கிட்ட தான் அந்த பையன் ரொம்ப பாசமா இருப்பான் அப்படிங்கிற அளவுல பார்த்துக்கிறாரு. அந்த குட்டி பையனையும் சூரியையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எப்பவுமே ஒண்ணாவே ஒட்டிக்கிட்டே திரியிறாங்கன்ற அளவுக்கு ரொம்ப பாசமான நபர்களா இருக்கிறாங்க. இதே பாசமும் பிணைப்பும் சூரியோட கல்யாண வாழ்க்கைய வேற சில விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அத அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அது அந்த குடும்பத்துக்குள்ளேயும் அந்த உறவுகளுக்குள்ளேயும் என்ன மாதிரி மாற்றங்களை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாமன் படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, இந்த படம் பேச எடுத்துக்கிட்ட அந்த ஐடியா வந்து கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஏதோ ஒரு வகையில அது ரொம்ப அட்டாச்சா ஆகும் பொழுது அது வந்து அந்த தாய்மாமாவோட பர்சனல் லைஃபை ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு இருந்ததே இல்லை. அந்த ஏரியாவை அட்ரஸ் பண்ண வகையில் அந்த ஐடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னதான் ஆரம்பத்தில் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஹியூமரஸா ட்ரீட் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை ஒரு சீரியஸ் டோனுக்கு மாறும்போது இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறின மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஆசையா ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க அந்த வீட்டுக்கு, குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பவுமே வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதே இல்லை. அந்த குட்டி பையன் தான் ஃபுல்லா கூட இருந்துட்டே இருக்கான். குடும்பத்தில் இருக்கவங்க மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. அந்த இடத்துல இந்த படம் கொஞ்சம் சீரியஸான டோன்ல மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு ஃபிளேவர்ல போன மாதிரி இருந்துச்சு. அந்த இடங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு காது குத்து சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதுல அந்த காது குத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரியான சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. சூரியோட ஒய்ஃபுக்கும் சூரியோட அக்காக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் சீக்வன்ஸ், அதோட ஸ்டேஜிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன விஷயங்கள, சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்ப வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வன்மமா உள்ள இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை சொல்லி காட்டுறது, திட்டுறது, சண்டை போடுறது, ஒண்ணுமில்லாத வார்த்தைகள்லாம் வந்து ஓவரா ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் அந்த ஒரு காட்சியில் அழகா வெளிப்படுத்தி இருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னா ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டரும் பெர்ஃபார்மன்ஸும் தான். ஒரு ஃபீமேல் லீடா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அப்படிங்கப்போ அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ப்ராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து இந்த குடும்பத்துக்கு வாழணும்னு வந்திருக்கிறேன். இங்க வந்து எனக்கான ஒரு அடிப்படையான விஷயங்களே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களும் கேள்விகளும் இருக்குல்ல, அதோட அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோரோவர் இந்த மொத்த குடும்பமுமே வந்து ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில இவங்க மட்டும் தான் கொஞ்சமா சென்சிபிளா யோசிச்சு பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நீட்டா அழகா பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சுவாசிகா லப்பர் பந்து படத்துல நம்ம பார்த்திருந்தோம். சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல சூரிக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இவங்க கேரக்டர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவங்க மேல ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், சில இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும். பாவமாச்சு அவங்க அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தும். இது எல்லாமே இருந்தாலும், எல்லா டைமென்ஷன்ஸும் இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அடுத்ததா ஹியூமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹியூமர் கொஞ்சம் ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பா பாலசரவணனோட கவுண்டர்ஸ் வந்து கொஞ்சம் படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. அதே போல சூரியோட பெர்ஃபார்மன்ஸும் இது வரைக்கும் வந்து கதையின் நாயகனா இருந்துகிட்டு இருக்க சூரி வந்து இந்த படத்தின் மூலமா கதாநாயகனா மாறி இருக்காருன்னு சொல்லலாம். யூசுவல் தமிழ் சினிமா ஹீரோக்கு உண்டான காட்சிகள், பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. லவ், ரொமான்ஸ், ஃபைட்டு, அப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும். அந்த ஒரு டெம்ப்ளேட் ஹீரோக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பண்ண மாதிரி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுல எந்த உறுத்தலும் இல்லாத வகையில் ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருக்காரு. அடுத்ததா என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அல்லது என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். எனக்கு பொதுவாகவே இந்த குழந்தைங்க வந்து அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறது, பெரியவங்களை வாடாப்படான்னு கூப்பிடுறது, அடிக்கிறது, இதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றது, அடம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹைப்பர் ஆக்டிவா இல்ல ரொம்ப தொல்லை கொடுக்குற மாதிரி நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி குளோரிஃபை பண்ணி காட்டுறதுல உடன்பாடு இல்லை. ஓகே, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதான் செய்யும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு வந்து உடன்பாடு இருக்குது. அதை அப்படியே காட்டுறதுலையுமே நம்ம கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதை வந்து பாத்தியா குழந்தை எவ்வளவு சூப்பரா பண்ணுது, கியூட்டா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதை ரொமான்டிசைஸ் பண்ணி காட்டுறதுல தான் நமக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அந்த வகையில் இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து முக்கால்வாசி வரைக்குமே வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் எல்லாரையும் போடா வாடாங்கிறான், அடிக்கிறான், யாரை எல்லாருமே அடிக்கிறான், போட்டு கண்ணாப்பண்ணு அடிக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் அடம் பண்றான், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்கிறது வந்து அதை வந்து பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா பண்றான் அப்படிங்கிற ரேஞ்சில் பண்றதோ, அது மற்ற கேரக்டர் சப்போர்ட் பண்ற மாதிரியான காட்சிகள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சூரி வந்து அவரும் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தே இருக்க முடியறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. அது இந்த குட்டி பையனால தான் வருது. அதை ஒரு கட்டம் வரைக்குமே ரொம்ப காமெடியா தான் ட்ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அதை காமெடியா ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேபி அது ஒரு டைம் நடந்துச்சு, இல்லை ஒரு சில நாட்கள் நடந்துச்சுன்னா பரவாயில்ல. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஒரு மாசத்துக்கிட்ட வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கின்றப்போ அது எப்படி ஒருத்தவங்க காமெடியா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலுமே விக்டிம் பாதிக்கப்படுற நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி
ஐஸ்வர்யலட்சுமி தான். அவங்க தான் வந்து பெருசா அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் அவங்களே வந்து குற்றவாளி மாரி காட்டுறதுக்கு அந்த மொத்த குடும்பம் வேலை செய்ற மாரியான காட்சிகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே கூட கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ படம் ஆரம்பிச்சு ஒரு பாதி வரைக்கும் அந்த விஷயங்கள கொஞ்சம் காமெடியா, ஹியூமரஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ கொஞ்சம் சீரியஸா அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப எமோஷன்ஸ உருகி ஊத்துற மாரியான காட்சிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு பிரச்சனைய அதோட கிளாரிட்டியோட எடுத்துக்கிட்டு, அதோட புரிஞ்சுகிட்டு, அதுக்கு ரியாக்ட் பண்ற மாரியான மனிதர்கள் இங்க இல்ல. ஓகே, அது நமக்கு புரியுது. பட் அத நம்ம எப்படி காட்டுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க தப்பா நடந்துக்கிறாங்கன்னா, அத நம்ம தப்புங்கிற மாரி காட்டணும். அத நியாயப்படுத்தி காட்டுற மாரியான காட்சிகள் இந்த படத்துக்குள்ள இருந்தது வந்து கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்துல வந்து ராஜ்கிரண் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிங்கராயர் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்கிரணும் விஜின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க. ஒரு எல்டர் கப்புலா வராங்க. நம்ம பண்ணையாரம் பத்மினி, மோக்கிகன் மணி அந்த மாதிரி நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு யங் கப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு எல்டர்லி கப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கப்புள் தான் இவங்க. இத்தனை வயசாயும் இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன லவ் இருக்கு. எப்பவுமே ஒத்துமையா இருக்கிறாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு கப்பலா இருப்பாங்க. அப்படியே அதே டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான். ஒருவர் அவங்களுக்கான காட்சிகளும் அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லாததுனால ரொம்ப கிளீஷேடா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா சூரி வந்து ரொம்ப நீட்டா தான் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லயும் பெர்ஃபார்மன்ஸ்லயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் என்னன்னா வந்து கதையின் நாயகனா இருந்த சூரி வந்து ஒரு ஹீரோ இமேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீரோயிக்கா தான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணிருக்க மாதிரி தோணுது. அதுக்கு உதாரணம் தான் எந்த காரணமும் இல்லாம நடக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல வர ஃபைட் சீன். ஒரு சண்டை நடக்குது, கொஞ்சம் ஆர்கானிக்கா அந்த சிச்சுவேஷனோட இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து இந்த ஒரு ஹீரோ பண்றாரு அப்படின்னா நமக்கு பெருசா உறுத்தலா இருக்காது. அப்படி எதுவுமே இல்லாம சூரிக்கு ஒரு ஃபைட் வைக்கணும், அது கொஞ்சம் மாசா இருக்கணும், அவர் ஹீரோ அடுத்த லெவல் கொண்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. அதே போல லவ், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிக்கல் தமிழ் சினிமா ஹீரோ வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, அந்த டோன்லயே பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியோட இயல்பு இதுல இல்லாத மாதிரியும் இருந்துச்சு. இதனால இது இவ்வளவு மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம விடுதலை கொட்டுக்காலிலாம் வந்தப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சூரி ஒரு பயங்கரமான ஆக்டரா இருக்கிறாரு, இனிமே சூரிக்காகவே கதைகள் எழுதப்படும், ஒரு சில கதைகள் இருக்கும், அது ஒரு ஹீரோ நடிச்சா நல்லா இருக்கும், பட் அதுக்கேற்ற ஹீரோ நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படங்களுக்கு வந்து சூரி ரொம்ப ஆப்டா இருப்பாரு. சூரிக்காகவே புது கதைகள் எழுதப்படும், புது மாதிரியான படங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த எதிர்பார்ப்புலாம் இருந்துகிட்டு இருந்த சமயத்துல வந்து ரொம்ப டிப்பிக்கலான ஒரு தமிழ் சினிமா டெம்ப்ளேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படத்துல திரும்ப சூரிய வச்சு நடிச்சிருக்காங்க. லைக் சூரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்ததா விமல் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் அதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரியும் விமலும் மீட் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சூரி பயங்கரமான ஃபேமிலி பிரச்சனை, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. விமலை வந்து கேட்டுட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்னடா எங்க கூட ஜாலியா காமெடி பண்ணி சுத்திட்டு இருந்தேன், இப்போ உன்னை சீரியஸா உட்கார வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விமல் வந்து மெஜிஷியனா வேற ஒரு சீன் ஒன்று பண்ணுவாரு, அது ரொம்ப அமைச்சூரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெறுமனே சென்டிமெண்ட்டையும் எமோஷனையும் மட்டுமே நம்பி காட்சிகள்ல எந்த அழுத்தமும் இல்லாத மாதிரி தான் அந்த காட்சிகள் இருந்துச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தையும் இந்த கதையும் வந்து ஐஸ்வர்யலட்சுமி இருக்காங்களா ஹீரோயின், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை நகர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, பயங்கர சென்டிமெண்டலான ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அங்க ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு உள்ள வரும்போது அங்க இருக்கிற அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் மூலமா இவங்க என்ன மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு கூட இந்த குடும்பம் நம்மள அனுமதிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு அந்த பிரச்சனை இருக்குல்ல, அவ்வளவு டாக்ஸிசிட்டிக்கு நடுவில் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பிரச்சனைகளை கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணைய பிரச்சனைக்குரிய ஆளா மாத்துற விக்டிம் பிளேம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பிளேயும் இந்த படத்துக்குள்ள இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற ஒரு குவாலிட்டியான படமா இது வந்திருக்குமோன்னு தோணுச்சு. இன்னொரு ஆங்கிள் கொட்டுக்காளி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொட்டுக்காளி வந்து அந்த தாய்மாமன் அப்படிங்கிற விஷயம் வந்து அதை எவ்வளவு குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, அதனால எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கறத பேசுற ஒரு படமா தான் இருந்துச்சு. ஏன்னா சூரி வந்து அதுல அந்த ஆனபெனுக்கு தாய்மாமா வருவாரு. தாய்மாமா அப்படிங்கறதுனாலே அந்த பொண்ணு வயசுக்கு வர்றப்ப சீர்செயரில இருந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வளர்றது, காலேஜ் படிக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்கும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்குது. அதுக்காக இவரு வந்து எவ்வளவு வந்து பினான்சியலி கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அப்படி அவரு ஒரு பக்கம் சஃபர் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு பதிலா அந்த பொண்ணு வந்து இவரே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த பொண்ணு இருக்குல்ல, வேற யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரஷர் அந்த பொண்ணு கிரியேட் ஆகுதுல்ல. சோ இந்த தாய்மாமா அப்படிங்கிற உறவை வச்சு ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் சுரண்டிக்கிறாங்க, எவ்வளவு அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கறத அந்த படம் பேசியிருந்துச்சு. ரொம்ப நியாயமா அந்த படம் அதை பேசியிருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அதே தாய்மாமா உறவை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி எடுத்திருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கலி ரொம்ப நீட்டான ஒரு படமா தான் இதை எடுத்திருக்காங்க. தினேஷ் புருஷோத்தமன் அவரோட சினிமாட்டோகிராஃபி பத்தி நமக்கு தெரியும். லபர்பந்து, மகாராஜா மாதிரியான படங்கள்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுலயுமே ஒரு கிராமத்து லைஃப் அது ரொம்ப கண்ணில் அடிக்கிற மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்காரு. மியூசிக்குமே சாங்ஸ் நமக்கு பெருசா எங்கேயும் ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் பெருசா படத்தை டிஸ்டர்ப் பண்ணாம அந்தந்த எமோஷன்ஸோட டிராவல் பண்ற மாதிரியான ஒரு நீட்டான மியூசிக்கா இருந்துச்சு. இப்போ இந்த படத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரச்சனைகளால இந்த படம் வந்து எனக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. அங்கங்க சில மொமெண்ட்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ யாருக்கு இந்த படம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, கொஞ்சம் கிராமத்து சைடில் வந்து கொஞ்சம் சீரியல் டைப்ல இருக்கக்கூடிய படமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கல்யாணம், காது குத்து, பாட்டு, சூரிய இருக்கிறார், சூரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் அதெல்லாம் வச்சு ஓகேவா ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா போதும், நான் ஜாலியாக போய் பார்ப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இந்த படம் பார்த்திருந்தா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.